தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/8/2025 செவ்வாய்க்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருளை வச்சே அழகான பழமொழிகள், நல்ல நல்ல வாக்கியங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் நிறைய கிராமப்புறங்களில் முன்னால் போய் சேகரித்து அதை பழமொழிகளை தனியாக தொகுத்து இதயம் தொட்ட பழமொழிகள் அப்படின்னு சொல்லி எழுதினேன். அந்த பழமொழிகள் ஒரு 300 பழமொழிக்கு மேலே தினத்தந்தியினுடைய தந்தி பதிப்பகம் வெளியிட்டு பெருமைப்படுத்தியது. நல்ல விற்பனைகள் ஆனது. பொதுவாக அந்த இதில் ஒரு இது, சீரகம் இல்லா உணவும் சிறு குழந்தை இல்லா வாழ்வும் அவ்வளவு இனிமையானது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் உண்டு. சீரகம் இல்லாத உணவு, சீரகம்னா அகத்தை சீராக்குவது, சீரகம் போட்டு சமைக்கணுமா. சீரகம் இல்லா உணவும் சிறு குழந்தை இல்லாத வாழ்வும் பயனற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஆளு கொஞ்சம் குண்டா இருக்காங்களா, அவங்க கொள்ளு சாப்பிட்டா சீராகுமா உடம்பு. இழைச்சி போயிருந்தாங்களா, அவங்க எள்ளு சாப்பிட்டா எள்ளில் உள்ள எண்ணெய் சத்து உள்ளே போய் அவங்களுக்கு கொஞ்சம் மேலே மினுமினுக்க வைக்கக்கூடிய ஆற்றல், மேலே கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் நல்லா உறுதிப்படுத்தி விடுமா. இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது உடலை உரமாக்கும் உளுந்து அப்படிங்கிற. உளுந்தங்களி சாப்பிட்டா உடல் உரமாகுமா. ஆகையினாலே தான் இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் ருதுவாகிற போது உளுந்தங்களியை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த இடுப்பு எலும்பு பலம் பெறுவதற்காக. பிற்காலத்தில் குழந்தைகள் பெறுகிற பொழுது இடுப்பு பலம் பெறணும் இல்லையா, ஆகையினால உடலை உரமாக்கும் உளுந்து அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நெடிய முடிக்கு நெல்லி, நீண்ட கூந்தல் வரணும்னா அந்த நெல்லிக்காய் தைலம் தேய்ச்சிக்குவாங்க, அரை நெல்லிக்காய் தைலம்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இப்பொழுதெல்லாம் அது இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நெடிய முடிக்கு நெல்லி அப்படின்னு ஒரு வழக்கு சொல் உண்டு. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, கரும்பு தின்றால் அரும்பு மலரும்னு. இது பொங்கல் சமயத்தில் நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். அரும்புனா குழந்தை, கரும்புல கால்சியம் சத்து இருக்கு. அதே நேரம் இந்த ஆண்களுடைய புத்திரப்பேருக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்குள்ள அந்த அணுக்களை கூட்டக்கூடிய ஆற்றல் கரும்புக்கு உண்டா. ஆகையினாலே கரும்பு தின்றால் அரும்பு மலரும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல மருதாணி வைத்தால் மனக்கோளாறு அகலும் அப்படின்னு இருக்காங்க. இப்படி அந்த உணவுகளை வைத்தும் தாவரங்களை வைத்தும் கிராமப்புறங்களிலே ஏராளமான வாசகங்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். கணக்கிலடங்காத வாசகங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் நாம் தேடி கண்டுபிடித்து சேகரித்து வைத்துக் கொள்வது மட்டும் பயனில்லை, அதை வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். சீரகம் இல்லா உணவும் சிறு குழந்தை இல்லா வாழ்வும் என்று பார்க்கிற பொழுது சீரகம் நமக்கு தேவை என்ற அடிப்படை அதிலே புரிகிறது. அதே போல ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று ஒரு பழமொழி. அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், வெற்றிகரமான நாள். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். அது மட்டுமல்ல, உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு திடீரென ஒரு நல்ல வாய்ப்புகள் வரலாம். அலைபேசி வழியில் கூட வரலாம். இன்று யோகமான நாள், இனிய நாள், பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். இன்று உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில். எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் படிப்படியாக வருகிறதே என்ற கவலை மாறும். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அதிகாரிகளாலும் அனுகூலங்கள் கிடைக்கும். அரைகுறையாக நின்ற பணிகள் முழுமையாக முடியக்கூடிய இந்த நாள். இன்று மாலை நேரத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது உகந்தது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழும் நாள். இன்று வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா, இல்லை இங்கேயே இருக்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயமாக தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கலாம். பொருளாதாரத்தில் பொறுத்தவரை பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். இன்று மாலை பயணம் மகிழ்ச்சி தரும்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் உண்டு. அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். நெருக்கடி நிலையை சமாளிக்க நீங்கள் நிதி உதவி கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். 2லே சூரியன் இருப்பதால் அரசு வழியில் உங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு. அரசு வழி, அதாவது வேலைக்கு முயற்சி செய்திருந்தால், அரசாங்க வேலைக்காக முயற்சித்திருந்தால் அது கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் இன்றைக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, ராசியிலேயே சுக்கிரன், பெண்களால் பெருமை சேர்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் சூரியன். எனவே மிகுந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, புதனோடு இணைந்திருக்கிறார். லாபமும் சிறப்பாக இருக்கும். வருமானம் உயரும். தொழிலே கூட இதை மாற்றலாமா அல்லது புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கேதுவும் உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே செவ்வாய்க்கிழமை என்பதனாலே இந்த அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் மங்கள யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. சந்திரனோடு செவ்வாய் இருப்பதனாலே இன்று சஞ்சலங்கள் அகலும். சலசலப்புகள் மாறி கலகலப்புகள் உருவாகும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். அதே நேரம் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். உத்தியோகத்திலே உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சுக்கிரபலம் 11 இருப்பதனாலே அயல் நாட்டிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். அயல் மாநிலம் அல்லது அயல் நாடு அல்லது வெளியூர்களில் இருந்து கூட உங்களுக்கு இன்று அழைப்புகள் வரலாம். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வெளியூர் பயணங்களை அதிகம் மேற்கொள்வீர்கள். லாபஸ்தானத்திலே சூரியன் கேது. எனவே எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடைபெறும். ஆதாயம் அதிகரிக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவால் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் வரவழைத்துக் கொள்வீர்கள். 12ஆம் இடத்திலே செவ்வாய். இடம்பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகும். பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை செய்து கொடுப்பார்கள். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகளை இன்று உங்களை பாராட்டுவார்கள். குரு பகவான் 8 இருந்தாலும் கூட அதனுடைய பார்வை 2 பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திடீரென மாற்றம் செய்வீர்கள். இருந்தாலும் அந்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். இன்று கிழமை செவ்வாய், ராசிநாதனும் செவ்வாய் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு கூடிய இடத்தில் சென்று வழிபட்டு வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழல் உண்டு. மறைந்த சுக்கிரன் உங்களுக்கு எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கலாம். என்றைக்கோ கொடுத்து வசூலாகாத பாக்கிகள் இப்பொழுது வசூலாகலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்களுக்கு இதுவரை இடையூறு செய்த அதிகாரிகள் இப்பொழுது மேலதிகாரிகள் மாற்றப்படலாம். எனவே உங்களை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சூரியன் புதன் கேது. எனவே நிம்மதி என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. திடீரென உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வரலாம். ஆனால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலுமா என்பதும் சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்க்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். விரைவில் அக்டோபர் 8ஆம் தேதி குரு பயிற்சி நிகழவிருக்கின்றது. அதிச்சாரமாக கடகராசிக்கு குரு வரப்போகின்றார். அப்படி வருகின்ற பொழுது உங்கள் ராசியை பார்ப்பார். அதுவரை நிதானமும் பொறுமையும் தேவை. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலவில்லை என்றாலும் நீங்கள் எதிர்மறை சிந்தனையாக நினைக்க வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் விதத்தில் விரைவில் நல்ல காரியங்கள் நடைபெறலாம். அதற்கு உறுதுணையாக இருப்பது உங்கள் குலதெய்வ வழிபாடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைக்கும் நீங்கள் இன்று எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென முடிவுகளை மாற்றிக்கொள்வீர்கள். அக்கறை செலுத்தாத காரியமாக இருந்தாலும் அக்கறை செலுத்திய காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் முடிவடைவது அரிது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. பிறருக்கு உதவி செய்தால் கூட அது உபத்திரவமாக போய் முடியலாம். எனவே கவலைக்குரிய நாளாக இன்று இருப்பதனாலே இன்று செவ்வாய்க்கிழமை என்பதை முன்னிட்டு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை முறையாக வழிபடுவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு. நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடைபெறும். அது மட்டுமல்ல, மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். பாதியில் கட்டிய வீடு அப்படியே நிற்கிறதே, எப்பொழுது கட்டிடப் பணி தொடரும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அந்த பணி தொடர்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். மதியத்துக்கு மேல் விஐபிக்களின் சந்திப்பும் உங்கள் விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்களை அறிய தினத்தந்தி படியுங்கள்.